எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, டாக்டர் படத்துக்காக நெல்சன் திலீப் குமார், அதாவது டாக்டர் படத்தோட டைரக்டர் ஆனந்த விகடனுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூ இன்றைக்கி தான் வெளிவந்திருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த இன்டர்வியூவில் அவர் என்னென்ன சொல்லியிருந்தார், டாக்டர் படத்தோட கதை அம்சம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இந்த படத்தில் சாங்ஸோட அப்டேட், இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் முழு விவரத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ்லாம் வெளியிட்டிருந்தாங்க, ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறைய வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் எங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நீங்கள் பார்க்கலனா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெல்சன் திலீப் குமார் அவர் இன்டர்வியூ கொடுத்த ஆனந்த விகடன் அந்த ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சோன்னே கிளிக் பண்ணி பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னதுன்னா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியான பிறகு இந்த படம் ஒரு க்ரைம் த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும், ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லோரும் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நெல்சன் திலீப் குமார் ஒரு ஃபேஸ்புக்கில் லைவ் வந்தப்போ கூட அது ஒரு காமெடி ஜானர் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்டர்வியூவில் அதோட சேர்த்து இன்னொரு அப்டேட்னு சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, இந்த படத்தோட கதை அம்சம் எப்படி நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கும். அதுக்கான அப்டேட்டும் இப்போ நெல்சன் திலீப் குமார் அவரே சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் 5 பேர் ஒரு இதில் மாட்டிக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில். இந்த ஒரு பிரச்சனையில் தான் அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெல்சன் திலீப் குமார் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த படத்தோட காமெடி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு அதுக்கும் அவர் சொல்லியிருந்தார். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக யோகி பாபு, இந்த படத்தில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, விஜே அர்ச்சனா, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இவங்க எல்லாருமே இந்த காமெடி எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமெடி ஹீரோ மட்டும் தான் காமெடி இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற எல்லா கேஸ்ட்டும் காமெடி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக யோகி பாபு இவங்க காமெடியெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக புது முகங்கள், அதாவது இப்போது கோலமாவு கோயிலால் புது காமெடி ஹீரோஸ்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. எல்லா காமெடியும் வேறு லெவல் இருந்துச்சு. அதே மாதிரி டாக்டர் படத்துலேயும் புது முகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் செகண்ட் ஆஃப்லேயும் காமெடி வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படத்தில் இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோட சாங்ஸ்க்கான அப்டேட் தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி கேஜிஆர் ஸ்டுடியோ கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு கேள்வியை பார்த்தா ஆனந்த விகடன் அவங்க இந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டப்போ நெல்சன் திலீப் குமார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த படத்துலேருந்து இன்னும் ஆடியோ அந்த பாட்டெல்லாம் இன்னும் ரெடியாகவே இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் 4 பாட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 4 பாட்டில் என்ட்ரி சாங், அதுக்கப்புறம் லவ் சாங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது மூலம் பிஜிஎம் தீம்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா எஸ்கே அண்ணா மற்றும் அனிருத் இவங்க 2 பேருமே மறுபடியும் இணைஞ்ச படம். அவங்க கடைசியாக ஒன்றா சேர்ந்து இணைந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா வேலைக்காரன். அந்த படத்தோட பிஜிஎம் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா டாக்டர் படத்தில் இப்போ இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட பிஜிஎம்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பிஜிஎம்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எதுக்காக எல்லாருமே புது முகங்களாக இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தில் காமெடி ஹீரோஸ் எல்லாமே புதுசாக தான் வர போகிறாங்க செகண்ட் ஹாஃபில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயின் பிரியங்கா அருள்மோகன் இவங்களும் தமிழ் சினிமாவுக்கு புது முகம்தான். ஏன்னா இவங்க ஏற்கனவே நானி கூட தெலுங்கில் கேங் லீடர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழில் சிவகார்த்திகேயன் கூட நடிக்கிறாங்க. இவங்களை எதுக்கு போட்டது, இவங்களை இந்த படத்தில் எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னதுன்னா, இந்த படத்தில் சிவகார்த்திகேயனை தவிர எல்லாருமே கொஞ்சம் புது முகங்களாக இருக்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே புது முகங்களாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய சொல்லியிருந்தார். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அவர் இன்னும் என்னென்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறதுலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற அனைத்து எஸ்கே அண்ணா அப்டேட்டு நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கலாம்.